ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 4/4/2025 பங்குனி மாதம் 21ஆம் நாள் குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கு மனமார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மிருகசீரிஷம் நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:46 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான நாள். கூட்டு தொழிலிலே இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு நிம்மதி ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. அனுகூலமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்வதற்கான வேலை வந்துவிட்டது. நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி மட்டுமே கிடைக்கின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். சிறந்த நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். அதேபோல் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். ஜாதகத்தை எடுத்தால் நிச்சயமாக நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கையிலே இணைவதற்கான வேலை வந்துவிட்டது. ஆகவே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் நல்ல வகையிலே இருக்கும். எல்லா வகையிலும் கன்னிராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை இன்றைய நாளிலே வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு சகல பாகியங்களும் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குழந்தை பாகியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்க்கின்ற பணம் கைக்கு வரும். ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருந்த தொகை இன்றைய நாளிலே உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகள் இன்றைய நாளிலே வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். ஆகவே முயற்சிகளை தொடருங்கள், வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். நிச்சயமாக நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே முயற்சிகளை தொடருங்கள், வெற்றி பெறுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அதேபோல் கூட்டு தொழிலிலே கூட்டாளிகளோடு மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது நல்ல மன அமைதியை தரும், மன தெளிவை கொடுக்கும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். பெரும்பாலும் யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். பல திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள். இன்றைய நாளிலே கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். அதேபோல் ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அது சிறு தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வயது பிரகாரம் நல்லது நடக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொந்த இடம் வாங்குவதற்கான யோசனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் சொந்த வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். அதேபோல் நிலம் வாங்கி விற்பவர்கள், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். ஒரு சிலருக்கு தேவையான இடமாற்றம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வகையிலே நல்ல சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. மீனராசினர் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நல்லருள் பெறுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். கோடை காலம். நம்மை போல் விலங்குகளுக்கும் நிறைய தண்ணீர் தேவைப்படும். ஆகவே இன்றைய நாளிலே அவரவர் தங்களுடைய இல்லத்துக்கு முன்னால் சிறிதாக ஒரு விலங்குகளுக்காக ஒரு மண் தொட்டியோ சிறிதாக அமைத்து அதில் நிறைய தண்ணீர் ஊற்றி வையுங்கள். பறவைகள் வந்து தண்ணீர் குடிக்கும். அதேபோல் விலங்குகள் வந்து தண்ணீர் குடிக்கும். தாகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. விலங்குகளுக்கு நாம் செய்தால் நம்முடைய பரம்பரையை அது காக்கும். எனவே அந்த புண்ணியமானது நம்முடைய பரம்பரையை காக்கும். எனவே 12 ராசியினரும்
இந்த கோடை காலம் முழுவதுமாக தண்ணீர் பந்தல் போல் அந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு வீட்டு வாசலிலே ஒரு தண்ணீர் குடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வையுங்கள். அது மிகவும் நல்லது. ஜாதக ரீதியான தோஷங்கள் எல்லாம் அதன் மூலம் நீங்கும். எனவே அவற்றை செய்யுங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கும் நாம் இந்த திருநள்ளாறு திருத்தலத்தை பற்றித்தான் நிறைய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லோருமே இந்த சனீஸ்வர பகவானை நினைத்து நிறைய பயத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த திருநள்ளாறு திருத்தலம் என்பது தியாகராஜ பெருமானை செங்கநீர் பூக்களால் அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது என்று கூறுகின்றார். இங்கு இருக்கின்ற சிவபெருமானுக்கு செங்கநீர் பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதேபோல் தேவலோகத்தினுடைய தலைவனான இந்திரனுக்கு புத்திரப்பேறு அருளியவர் இந்த பெருமான் தான். அதனால்தான் மழலை வரம் வேண்டுபவர்கள் இந்த நாக விடங்கரை வழிபட்டால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கல்யாணமாகி 10 வருடம் ஆகிவிட்டது, எத்தனையோ கோவில்களுக்கு சென்று விட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் உடனடியாக இங்கு வந்து இவரை வணங்கினால், நாக விடங்கேஸ்வரரை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பேறு அமையும். அதேபோல் திருநள்ளாறு தலத்திலே ஈசனுடைய பெயர் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இவரது திருநாமத்துக்கு ஏற்ப இந்த லிங்கமூர்த்தியானது தர்பை பூக்களின் கொழுந்துகள் ஒன்றாக சேர்ந்துள்ளது போல திருவுருவிலே காட்சியளிக்கின்றார். இந்த ஈசனை வழிபாடு செய்த பின்னரே நளமகராஜனை தொடர்ந்து வந்த கலிபுருஷன் அவனை விட்டு விலகியதாக இத்தலத்தினுடைய வரலாறு தெரிவிக்கின்றது. ஆகவே நளன் அவனை போல் சனி பகவானால் தொல்லைப்பட்டவர்கள் யாருமே இல்லை. நளன் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். இவனை எப்படி பிடிப்பது என்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரே குழப்பம். ஆனால் முறையாக எல்லா விதத்திலும் செய்பவன் ஒரு நாள் உணவு உண்டுவிட்டு எப்போதுமே உணவை உண்பதற்கு முன் கைகால்களை நன்றாக அலம்ப வேண்டும். அதேபோல் உணவு சாப்பிட்டவுடன் கைகளை அலம்பியவுடன் கால்களை முன்புறமும் பின்புறமும் நன்றாக அலம்ப வேண்டும். கணுக்கால் முழுவதும் நனைவது போல் அலம்ப வேண்டும் கால்களை. அவசர அவசரமாக முன்கால்களை மட்டும் அலம்பிக் கொண்டு செல்லக்கூடாது. நளமகராஜன் அந்த தவறை செய்தான். சட்டென்று அவனுடைய பாதத்திலே பாதசனியாக பிடித்து கொண்டு விட்டார். அதன் பின்பு அவன் பட்ட துன்பங்கள் பல பல பல. அவனைப் போல் யாருமே துன்பப்பட்டிருக்க முடியாது சனீஸ்வர பகவானால். அதுபோல இவையெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. வகுத்த வழியிலே நாம் நடந்துவிட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அதேபோல் திருஞான சம்பந்த பெருமான் நால்வரிலே ஒருவர் மதுரைக்கு சென்றபோது அங்கு வாழ்ந்த சமணர்கள் அவரை வாதம் செய்ய அழைத்தனர். போட்டிப்படி சமணர்கள் தங்களது சமயம் குறித்த கருத்துக்களை ஒரு ஏட்டிலே எழுதி அதனை தீயிலே எரித்தனர். சமணரின் அந்த ஏடு தீயிலே கருகி சாம்பலானது. திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு திருத்தலம் குறித்து தாம் அருளச் செய்த போகமார்ந்த பூன்முலையாள் என்ற பதிகம் உள்ள ஏட்டினை எடுத்து அதனை கொழுந்து விட்டெறியும் தீயிலே இட்டார். அந்த ஏடு தீயிலே கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது. அதனால் இப்பதிகம் பச்சை பதிகம் என்ற சிறப்பினை பெற்றது. இந்த திருநள்ளாறு திருத்தலத்துக்கு எத்தனையோ மகிமைகள் இருக்கின்றது, சொல்லிக்கொண்டே போகலாம். சமணர்கள் வாதத்திலே தோற்றதை அறிவித்த மதுரை மன்னன் சமண மதத்தை தொடர்ந்து சைவ சமயத்துக்கு மாறினார். பாண்டிய நாட்டிலே சைவம் தழைக்க காரணமாக இருந்த திருப்பதிகம் என்ற சிறப்பினை கொண்டது இந்த திருநள்ளாறு தலம் குறித்த இந்த பதிகமாகும். ஆகவே இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்துக்கு சென்று சனீஸ்வர பகவானை பற்றி பயம் கொள்ளாதீர்கள். திருநள்ளாறே இருக்கின்ற
தர்பாரண்யேஸ்வரரை, அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்ற இன்னொரு பெயரும் உள்ளது. எனவே இந்த தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி வாழ்விலே எந்த விதமான தோஷமும் உங்களை அணுகாமல், நாம் நம்மை காத்துக்கொள்வோம். இல்லத்திலே திருமணத் தடை, பிள்ளைப்பேறு தடை, தொழில் தடை, வியாபாரத் தடை, மன அமைதி இல்லாமல் இருத்தல் என எல்லா விதமான தோஷங்களுக்கும் சரியான ஒரு பரிகாரத்தலம் இந்த திருநள்ளாறு. ஆகவே திருநள்ளாறு சென்று வாழ்க்கையிலே திருவெல்லாம் பெற்று இன்பமாக வாழ்வோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.